தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் தனுஷோட படைப்பில் அவரோட நடிப்பிலேயே இன்னைக்கு ஒரு தமிழ் படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இட்லி கடை படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்லையும் சொல்லிட்டு போங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா சங்கராபுரம் என்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சாலை இட்லி கடையை போட்டு ஓஹோன்னு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ராஜ்கிரீன் அண்ணார். அவருக்கு மகன் தான் தனுஷ். ஒரு கடத்தில் தனுஷ் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு தான் இட்லி கடை ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு ஓடுது இல்லை, இந்த ஊருக்கே நம்ம இட்லி தான் ஒரு சிக்னேச்சராக இருக்குல்ல, அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு 4 கிளைகளை ஊரை சுற்றி தொடங்கினா நாமளும் கிடுகிடுன்னு உயரலாம்ல, எத்தனை நாளைக்கு இந்த ஒரே இட்லி கடையை வச்சு குண்டு சட்டையில் குதிரை ஓட்டிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு தனுஷ் அப்பா ராஜ்கிரனை பார்த்து கேட்க, ராஜ்கிரனை போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இதுவே எனக்கு போதும், இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, இது கேட்டு நம்ம கதாநாயகன் இல்லை உங்களை மாதிரி நான் இந்த ஊர்லேயே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, நான் இதுக்காகவே படிச்சிருக்கேன், அதனால் நான் இங்கேருந்து போகிறேன்னு கிராமத்தை விட்டு கிளம்புறாரு. தன்னுடைய திறமையின் பால் படிப்படியாக முன்னேறது ஒரு கட்டத்தில் பேங்காக்கு போய் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சீப் செஃப்பாக ஆயிடுறாரு. அங்கே அதுக்கு மேலே அவருக்கு காதலிச்சு திருமணமாக இருக்கக்கூடிய தருவாயில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையின் பால் திரும்பவும் அவர் எந்த கிராமத்தில் குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட முடியாதுன்னு சொன்னாரோ அங்கேயே சேர்ந்துடுறாரு. இதுக்கப்புறம் இவருக்கு என்னதான் நடந்தது, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை படத்தில் இவங்க ஒரு பக்கம் எமோஷனல், இன்னொரு பக்கம் சென்டிமெண்ட்டு, இன்னொரு பக்கம் காமெடி, இன்னொரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி இந்த இட்லி கூடவே கொஞ்சம் நல்லா மசாலா குருமாவை வச்சு விட்டா மணக்க பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு நினச்சி வழக்கமான ஒரு கமர்ஷியல் மசாலா படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இந்த படத்தில் அவர் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு பக்கம் ராஜ்கிரீன் ஒரு குறிப்பிட்ட காட்சிகளே அவர் வந்தாலும் இவரை தவிர யார் இந்த கதாபாத்திரம் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தமான நடிப்பு. இன்னொரு பக்கம் கீதா கைலாசம், அதே மாதிரி இதில் நம்ம தனுஷுக்கு வில்லனாக வரக்கூடிய நம்ம அருண் விஜய், இன்னொரு பக்கம் அவர் திருமணம் பண்ண வேண்டிய தருவாயில் அங்கிருந்து விட்டுட்டு வராரு பார்த்தீங்களா அந்த கதாநாயகி செகண்டரி ஹீரோயின் சாலினி பாண்டே, அதே மாதிரி இன்னொரு பக்கம் சத்யராஜ், அது மட்டும் இல்லாமல் 6 அறிவு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பார்த்திபன். 6 அறிவு உள்ள மனுஷன் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் ஓரளவுக்கு நல்லா நகைச்சுவைப்படவே இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு முறை தாங்க, இந்த ஒரு முறை வாழக்கூடிய இந்த நல்ல வாழ்க்கையை நமக்கு பரிசளித்த நம்ம பெற்றோர்களோட நேரத்தை செலவு பண்ணி அவங்கள நல்லபடி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களை நல்லாவே சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சமுத்திரக்கனி, அவர்கிட்ட தனுஷ் தன்னோட ஃபீலிங்ஸை சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் சொல்லி நிறைய விஷயங்கள் எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது நமக்கு பார்க்குறதுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. என்னதான் இந்த படத்தில் இத்தனை விஷயம், அதான் குறிப்பாக இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் தலைவனோட புரோட்டா மாஸ்டர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இட்லி கடையில் சேர்ந்திருக்கக்கூடிய நம்ம நித்யா மேனன். சில சமயங்களில் நித்யா மேனனோட நடிப்பு இந்த படத்தில் பார்க்கும்போது அடடே தலைவன் தலைவி படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு அவரோட நடிப்பும் நல்லாவே இருந்தது. இத்தனை விஷயங்கள் இந்த படத்தில் நிறையா இருந்தாலுமே இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள் அப்படின்னு பார்க்க போனோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே படத்தை நம்மளால் எந்த ஒரு இடத்துலையும் குற்றம் சொல்ல முடியாது நண்பர்களே, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இதில் பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்னு என்னென்னா செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு மேலே தான், அதாவது இன்டர்வலுக்கு மேலே அருண் விஜய் அண்டு தனுஷ் இவங்க 2 பேருக்கு வரக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் பேட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டிலில் நிறைய கிளேசியன் கிரிஞ்சான மூமெண்ட்ஸை பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்பவுமே சலுப்பு தட்டுது. எத்தனை படத்துலடா இதையே காட்டுவீங்க, ஏன்டா எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லையா, எங்கள் பொறுமையை சோதிக்காதீங்க மை காடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே இந்த படத்தில் இருக்குது. அதுவும் டோட்டல் கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலுமே அந்த செகண்ட் ஹாஃப் தாண்டினோடனே படத்தில் முழுக்க கிரென்ஸு கிளேஸி கொஞ்சம் லேசியான விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் சிமிலியராக நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் பார்த்த அதே சமாச்சாரத்தை உள்ளே வச்சிருக்கிறதுனால நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவுமே செகண்ட் ஹாஃபுக்கு மேலே போர் அடிக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் காமெடி சென்டிமெண்ட்டு அந்த மசாலா கலந்த விஷயங்கள் செகண்ட் ஹாஃபுக்கு மேலேயும் கொடுக்கணும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா மசாலா ரொம்ப காரமானதுனால நமக்கு கொஞ்சம் காண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. பெருசாக இல்லைனாலுமே
ஃபர்ஸ்ட் ஹாப்புக்காக இந்த படத்தை பார்க்கலாம். செகண்ட் ஹாப்புக்கு மேலே எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாப்பில் வரக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், பேட்டில்ஸ் ஆகட்டும், அதுவும் இந்த அருண் விஜய் கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நான் இப்படி தாண்டா இருந்தாலும் இப்படி தான் வாழ்வேன், செத்தாலும் இப்படி தான் சாவேன், சாகிற வரைக்கும் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிடிவாத குண கதாபாத்திரத்தை வந்து செகண்ட் ஹாப்புக்கு மேலே அருண் விஜய் நடிக்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாம். எத்தனை படத்தில் இந்த மாதிரி நாம பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்குமே பெஸ்ட்டு. செகண்ட் ஹாப்புக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் ஒர்ஸ்ட்டு. டோட்டலாக இட்லி மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப மணக்கும்படி இல்லை, எடுத்தடிச்சா மண்டை உடையும் மாதிரி ரொம்ப கனமாகவும் இல்லை, ஒரு லைட்டான சமாச்சாரமாக தான் இருக்குது. நண்பர்களே, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லவும் மறந்துடாதீங்க. இக்காணொலி இதுவரை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றுமோர் சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.